ஐயா. நம்ம தொடர்ந்து நம்ம ஜெப நிலையில் இருப்போம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அனுதின காலை ஜெபத்தில் கர்த்தர் நீர் கூட இருக்கிறீர், வழி நடத்தி வருகிறீர். அநேகருடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வியாழக்கிழமை காலை வேளையிலும் தகப்பனை வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து தியானிக்கும்படியாக கர்த்தர் அடியனை நீர் கொண்டு வந்த தயவிற்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த நாளில் வார்த்தையை கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் இடைபடும்படியாக நன்மையான காரியங்களை தகப்பனை அப்பா சோஸ்திரம் நீர் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துகிற தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதாமத்திலிருந்து சங்கீதம் 23 சங்கீதம் 5 வசனம், சங்கீதம் 23:5 நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம். வாசிக்கலாமா? சங்கீதம் 23:5. நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது. ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இல்லையா, கர்த்தர் நம்முடைய தலை எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை அபிஷேகிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை சத்துருக்கு முன்னாடி நான் தலை குனிந்து போய் விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமோ, என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஏதோ ஒரு அங்கலாய்ப்போட இந்த நாளில் இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் நமக்கு, இல்லையா, அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய தலையை உயர்த்துவேன், தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால செய்தியினுடைய தலைப்பு, சத்துருக்களுக்கு முன்பாக வாழ கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து இருக்க செய்வார். இல்லையா? இந்த நாளுக்குடைய செய்தியின் தலைப்பு, சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை வாழ வைக்கிற தெய்வம். இல்லையா? இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மீகா 7 அதிகாரம் 8 வசனம், மீகா 7 அதிகாரம் 8 வசனத்தை நம்ம வாசிப்போம். அங்க பாத்தீங்கன்னா சத்ருவுக்கு எதிராக நம்ம ஒரு அறிக்கை செய்கிறது போல, ஒரு சேலஞ்ச் விடுகிறது போல ஒரு வார்த்தை நம்ம வாசிக்க கேட்போம். மீகா 7:8. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. சத்ருவை பார்த்து இந்த நாளில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், அநேக நேரங்களில் பயந்து கொண்டு இருக்கிறோம், கலங்கி கொண்டு இருக்கிறோம், இல்லையா? சத்ருவை நம்ம சத்ருவை மேற்கொள்றதற்கான அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும்போது சத்ரு என்ன மேற்கொண்டு விடுவானோ, என் குடும்பத்தை மேற்கொண்டு விடுவானோன்னு சொல்லி அநேக நேரங்களில் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நாம் சத்ருவை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம், என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. ஏன் நான் இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் விழுந்துட்டேன்னு நீ சந்தோஷப்படுறியா? என் பொருளாதார காரியம் கீழே விழுந்துடுச்சுன்னு சந்தோஷப்படுறியா? என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீ சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறியா? என் வேலையில் ஒரு தொய்வு காணப்பட்டுச்சுன்னு சந்தோஷப்படுகிறியா? எனக்கு இருக்கிறதான இந்த இக்கட்டான சூழ்நிலை, வியாதியை கண்டு நீ சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறியா? நீ சந்தோஷப்படாத. என்னோடு இருக்கிற சர்வ வல்ல தேவன், நான் விழுந்தாலும் அவர் என்னை கரம் பிடித்து தூக்கிவிட அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் விழுந்தாலும் அவர் என்னை அணைத்துக்கொள்ள வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் அதை அவர் தலைகீழாய் மாற்றி போட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக சத்ருவை எதிர்த்து பேசத்தக்கதான திராணியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுமா? அந்த வசனத்துல முன்னாடி பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்துருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், சத்ருக்கு எதிர்த்து நில்லுங்கள். அநேக நேரங்கள் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறது கிடையாது, கர்த்தர் சொல்ற காரியங்களுக்கு செய்கிறது கிடையாது. ஆனா நான் சத்ருவை எதிர்த்து நிற்கணும், நான் ஜெபிக்கிறேன், போடுறாட்டேன், சத்ரு என்னை விட்டு விலக மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது ஒரு பகுதி. ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா என்றது அடுத்த பகுதி. ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பகுதி இருக்கிறதோ, அதே போல நம்முடைய ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடுத்த பக்கம் நாம் கர்த்தரோடு இருக்கிற அந்த பயம், கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், கர்த்தரோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது. கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு பலப்பட்டு இருந்தாதான், அந்த சைடு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த சைடுல நம்ம யுத்தம் செய்கிறவர்களாக, சத்ருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, சூழ்நிலைகளை மேற்கொள்கிறவர்களாக நம்மால இருக்க முடியும். கர்த்தர் இந்த நாளில் திட்டமும் தெளிவுமாக நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒரு பாஸ்டர் நம்ம ஜெபிச்சுட்டாங்க, ஒரு ஊழியக்காரங்க ஜெபிச்சுட்டாங்க
அப்படின்னு சொன்னா உடனே விடுதலை கிடைச்சிடுமா? சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அநேக விடுதலை கிடைக்கும். ஒருவேளை நம்மளுக்கு ஜெபிக்க முடியாது இருக்கலாம், நம்மளுக்கு ஜெபிக்க திராணி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். அதுமாரி நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதிதாக வந்திருக்கிறவங்களுக்கு பாஸ்டர் வந்து ஜெபிப்பாங்க, ஊழியக்காரன் வந்து ஜெபிப்பாங்க. ஒரு நற்செய்தி கூட்டத்துக்கு போகும்போது டக்குன்னு அப்படியே இல்லையா விடுதலை கிடைக்கும், அற்புதம் நடக்கும். ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலைகள் மாற தொடங்கி விட்டோம். நம்ம ஜெபிச்சா கூட எனக்கு அற்புதம் நடக்கலையே, நான் இதை செஞ்சா கூட அற்புதம் நடக்கலையேன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வரும். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில், அவரோடு இணைந்து செல்கிறதுல அவர் உங்களை மேம்படுத்த விரும்புகிறார் இல்லையா? அப்போ கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது தான் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கும்போது சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக, இந்த ஃபண்டமெண்டல், இந்த பேஸ் நமக்கு தெரியாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால முன்னேறவே முடியாது. இதை நம்ம உணர்ந்து கொள்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம வாசிப்போம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சத்துருக்களை எப்படி இல்லையா சத்துருக்கு முன்பாக வாழ வைப்பார் என்று சொன்னால், எப்படி அவர் நம்ம சத்துருக்கு முன்பாக நம்மை வைப்பார் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக உபாகமம் 28:7, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சத்துருக்களை நமக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பார், சத்துருக்களை நமக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில வரும்போது அவர்களுக்கு யுத்தம் செய்யவே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்து அவர்களுக்கு சத்துருக்களை அநேகருடைய எதிர்த்து வந்த தேசங்களை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கலாமா? உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. இந்த நாள்ல சத்துருக்கு முன்பாக வாழ வைக்க கர்த்தர் நம்ம இடத்துல அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உனக்கு எதிராக ஒரு வழியா வந்தவங்க 7 வழியாய் சிதறி போவார்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு முன்பாக அவர்கள் முறிந்து ஓடுகிறவர்களாக, நமக்கு முன்பாக வந்தவர்கள் நம்மிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிறவராக இந்த நாளில நாம பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடங்களில், நீங்க வசிக்கிற இடங்களில் உங்களுக்கு எதிராக மக்கள் எழும்பி வர்றாங்களா, உங்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்று சொல்லி, உங்களை அழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி, உங்களை துக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேகர் எழும்பி வந்து கொண்டிருக்கிறாங்களா? இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு எதிராக வருகிற சத்துருவை இந்த நாளில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு வழியாய் வருகிறவங்க 7 வழியாய் சிதறி போகிற அனுபவத்தை நீங்கள் இந்த நாட்களில் பார்க்க போறீங்க. அப்புறம் நம்ம செய்ய வேண்டும், நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக நாம இருக்க அழைக்கப்படுகிறோம். யோசுவா 21:44 வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 21ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் இந்த நாளில சத்ருவை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். சத்ருக்கு முன்பாக நம்மை வாழ வைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாமா? யோசுவா 21:44. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்கள் சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. சத்துருக்களை கர்த்தர் இந்த நாளிலே அவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய சத்துரு உங்களுக்கு எதிராக என்ன ஒரு காரியம் பிரச்சனையாக எழும்பி வருகிறது என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த நாளில அவைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. சர்வ வல்ல தேவன் இந்த நாளில சத்துருவை உங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தார். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற, என்னுடைய குடும்பத்துக்கு எதிராக வருகிற சத்துருவை கர்த்தர் இந்த நாளில் ஒப்பு கொடுத்தார். ஒரு வழியாய் வந்தவங்க 7 வழியாய் சிதறி போவார்கள் என்று சொல்லி விசுவாசத்தோட நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்துருக்கள் முறிந்தோட பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக சத்துருக்களை அவர் நமக்கு முன்பாக நிர்மூலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவதாக நமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக அவர் சத்துருக்களை நமக்கு முன்பாக நிர்மூலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
நிர்மூலமாக்குகிறார். கர்த்தர் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற தேவன். வாசிக்கலாம் சிஸ்டர். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில நம்ம போகிற இடம் எங்க இல்லையா, எந்த இடத்துல போனாலும் சரி, உனக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி போடுகிறார். முற்றிலுமாக ஒன்றுமில்லாதவர்களாக அழித்து போடுகிற சூழ்நிலையில நம்ம பார்க்கணும். கர்த்தர் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம் இல்லையா, நான் எப்படி இந்த சூழ்நிலை சத்துருவை எதிர்க்க முடியும் என்று சொல்லி, அவ்வளோ பெரிய கோலியாத்து மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க, இவ்வளோ பெரிய ராட்சச மாதிரி நான் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த பெரிய பிரச்சனையை, அந்த கோலியாத் மாதிரி இருக்கிற பிரச்சனையை நீக்கி போடுவதற்கு ஒரு சின்ன தாவீது, ஒரு சின்ன கூழாங்கல் அந்த இடத்துல கர்த்தருக்கு போதுமானதாக இருந்தது. அவரால் ஆகாத காரியம் ஒன்னே ஒண்ணுதான். தாவீது செய்த ஒரு காரியம், அவர் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் மேல ஒரு விசுவாசத்தை வைத்தான். அவருடைய வார்த்தையின் மேல அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. அவருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த நம்பிக்கை தாவீதுக்குள்ள காணப்பட்டது. இந்த நாள்ல அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள காணப்படுகிறதா? சத்ரு எனக்கு எதிராக அப்படி வந்துட்டானே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற நீங்க அந்த கலக்கத்திலிருந்து வெளியே வந்து, கர்த்தர் என்னோட இருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு எதிராக, உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக வருகிற சத்ருவை அவர் நிர்மூலமாக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நிர்மூலமாக்கி போடுகிறார். உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். 2 காரியங்களை பார்த்தோம். சத்ருக்களை அவர் நிர்மூலமாக்குகிறார், சத்ருக்களை அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக இப்படி மட்டும் இல்லாதபடி எப்படி செய்கிறாரா, அந்த சத்ருக்களை முற்றிலுமாக விலக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒப்பு கொடுக்கிறார், நிர்மூலமாக்குகிறார், முற்றிலுமாக அவர் விலக்குகிற தேவனாய் இருக்கிறார். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. செப்பனியா 3:15 வாசிக்கலாமா? செப்பனியா 3:15 எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தர் இந்த நாளில நம் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக விலக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க. செப்பனியா 3:15. கர்த்தரின் ஆக்கினைகளை நீக்கி என்று சொல்லி ஆரம்பிக்கும். எடுத்துட்டீங்களா? கர்த்தர் ஆக்கினைகளை நீக்கி அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. இனி நாம் தீங்கை காண போகிறதில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இனி தீங்கை காணுகிற அனுபவத்தை கொடுக்க போறதில்லை. அதுக்கு முன்பாக கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சத்துருவை, உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை அவர் விலக்குகிற தேவனாய் இருக்கிறார். இது ஒரு பாதையில கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டு இருக்கிறதா? இந்த நாளில அவைகளை விலக்கி, ஒருவேளை வியாதியோடு கொண்டிருந்த அந்த வியாதியை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில இனி தீங்கை காணாதிருக்கும்படியாக சத்துருக்கை முற்றிலுமாக அவர் விலக்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், பிரதர் நான் ஒவ்வொரு தடவையும் இப்படியாதான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், ஆனா ஒவ்வொரு புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி. ஆனால் அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். அதில் கடந்து செல்லும்படிதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார் இல்லையா? இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் அந்தந்த நாளுக்குரிய பலனை பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம நினைச்சு கொண்டு இருக்கலாம், எனக்கு பலனே இல்லை, என்னால் இதை செய்யவே முடியல, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்முடைய சோர்வை குறித்து, நம்ம பலவீனங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு காரியம், சத்ருவை உங்களுக்கு முன்பாக விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் பலவீனமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, சோர்வாக காணப்பட்டீங்களா, குடும்பத்திற்கு முன்னேற்றத்திற்கு இது ஒரு தடையாக இருக்கிறது என்று காணப்பட்டு கொண்டிருக்கிறா, உங்கள் செய்கிற தொழிலுக்கு இது ஒரு தடை என்று சொல்லி காணப்பட்டு, அந்த காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் விலக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எதிராக வருகிற சத்ருவை அவர் விலக்குகிறார். எல்லா ஆக்கினைகளை அவர் அகற்றி போடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அதோ மட்டுமல்லாதபடி அவர் எப்படி செய்கிறாரா, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தொழிலில், ஊழியத்துல இனி நீ தீங்கை காணாமல் இருப்பாய்.
இல்லையா? விசுவாசத்தோட என்னுடைய வாழ்க்கையில இனி நான் தீங்க காண மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோட நீங்க பெற்றுக்கொள்ளீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சத்துருக்களை அவர் விலக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். சத்துருவை அவர் விலக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுவோம். கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார், இல்லையா? அந்த போராட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம்ல, உப்பு சப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். நம்ம வழக்க சொல்லல பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே சப்புன்னு ஆகி போச்சுங்க, உப்பு சப்பே இல்லை, ஒன்றுமே போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியாக நம்ம இல்லாதபடி, இல்லையா? நம்ம அனுதினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடக்க வேண்டும், சத்துருவை எதிர்க்க வேண்டும். இன்றைய நாளில் நான் புதிய காரியங்களை செய்ய வேண்டும், ஆவிக்குரிய அனுபவத்தில் நான் வளர வேண்டும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு வாஞ்சிக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு எதிரி சத்ருவானவன், கீழே தள்ளப்பட்ட, கல்வாரி சிலுவையில தலை நசுக்கப்பட்ட, இல்லையா, பொல்லாத பிசாசாகிய சர்ப, இல்லையா? ஒரு அதிகாரமும் கிடையாது, இருந்தாலும் அதிகாரம் இருக்கிறவன போல நடிச்சு கொண்டு, இல்லையா, இந்த நாளில நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, இந்த நாளில் விழிப்புள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் இந்த நாளில் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு தந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல். கர்த்தர் அப்படியான ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யலாமா? அந்த நோட்டில் எழுதிக்குங்க, டைரியில் எழுதி வச்சுக்கோங்க, பைபிள் அண்டர்லைன் பண்ணிப்பா. எப்போல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் கண்ணில் படுதோ, இல்லையா, நீங்கள் ஒருவேளை ஒரு வேலை ஸ்தலங்களில் இருக்கிறீங்கன்னா இந்த வசனத்தை அழகாக அது முன்னாடி வச்சுக்கொள்ளுங்க. சத்ருவே உனக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் சந்தோஷப்பட, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், ஏனென்றால் சர்வ வல்ல தேவன் என்னோட கூட இருக்கிறார். அவர் என்னை தூக்கிவிட வல்லவராய் இருக்கிறார். எனக்கு வழி தெரியலன்னு சொன்னால் வழி இதுவேன்னு சொல்லுகிற அந்த மெல்லிய சத்தத்தில் அவர் என்னோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு முன்பாக சென்று கோலனாளவைகளை செவையாக்கி தருகிற தேவனாய் இருக்கிறார். இக்கட்டுகளை நீக்குகிற தேவனாய் இருக்கிறார். தடைகளை தகர்த்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். செங்கடலை பிளக்கிற தேவனாய், எரிகோ கோட்டையை விலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதனால என்ன பிரச்சனை அப்படின்றத முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்காக கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தரணும், எந்த சத்ருவை விளக்க வேண்டும். போராட்டங்கள் அநேகம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது குடும்பத்தில். எந்த ஒரு காரியத்தை, எந்த சத்ருடைய போராட்டத்தை கர்த்தர் என்னுடைய குடும்பத்தில் விளக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முதல்ல ஒரு லிஸ்ட்டு போடுங்க. எது ப்ரையாரிட்டி, இது கண்டிப்பாக என்னுடைய குடும்பத்தில் நீக்கப்படும், என்னுடைய வாழ்க்கையில் நீக்கப்பட வேண்டும். இல்லை என்னுடைய ஜப வாழ்க்கைக்கு இது தடையாக இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது தடையாக இருக்குது, என்னுடைய பொருளாதாரத்துக்கு இது தடையாக இருக்குது, என்னுடைய வேலைக்கு தடையாக இருக்குது, ஊழிய காரியத்திற்கு இது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல லிஸ்ட்டு போடுங்க. எந்த ஒரு சத்துருடைய காரியம், எந்த சத்துருடைய கிரியோ உங்களை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அநேக நேரங்களில் என்ன பிரச்சனையே தெரியல, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் எனக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே தவிர, அதற்கு பின்பாக செயல்படுகிற சத்துருடைய காரியங்கள் ஏன் தடையாக இருக்கிறது, எதற்கு அந்த காரியம் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணராதபடியினால நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தர் நமக்கு சிந்திக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் அவர் நம்மோட கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நம்மோடு இருந்து அவர் நம்மோடு பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் அவருக்கு இடம் கொடுக்காதபடி நாம் சுய சித்தத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாசில சுவாசமுள்ள மனிதனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அப்படியாக நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கோம். என்னைக்கு நம்ம தாழ்த்தி பரிசுத்த பிதாவை நோக்கி, இல்லையா, பரிசுத்த தெய்வத்தை நோக்கி என்னோடு இடைபடுங்க என்று சொல்லி நம்ம பேசும்பொழுது சர்வ வல்ல தேவன் இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியான் நம்மோடு இருந்து வழி இதுவே என்று சொல்லி நம்மை நல்வழிப்படுத்துகிற, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எந்த உறவுகளிலிருந்து வெளிவரணும், எந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு போதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கும்படியான திராணி அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரோடு இருக்கிற அந்த உறவு, இல்லையா, ஒரு சைடில் அந்த உறவு வளர 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 அடுத்த சைடில் என்ன ஆகுதான், அந்த சத்ருடைய வீரியம் குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தரோடு இருக்கிற உறவில் வளர்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சத்ருடைய வீரியம் குறைந்து சத்ருவை அவர் நிர்மூலமாக்கி போடுகிறார், சத்ருவை பொறியடித்து போடுகிறார்.
முற்றிலுமாக விலக்கி போடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை சத்ரு என்ன முட்டைக்கு போட்டிருக்கிறான், எங்க குடும்பத்துல முன்னேற முடியல, வியாதியா இருக்குது, பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறது, புதிதா ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், புதிதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு புதிய காரியத்தை தொடங்கணும்னு நினைக்கிறேன், ஆனா தடைக்கு மேல தடையா வருகிறது என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளில ஒரு 10 நிமிடம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தனியா அமர்ந்திருந்து நீங்க ஜெபிங்கன்னா மறுபடியும் பிரச்சனைகளை சொல்லாதீங்க. பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாயில சொல் பிறவாததற்கு முன்பாகவே என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவன். மறுபடியும் பிரச்சனை என்று சொல்லி கர்த்தரிடத்துல பிரச்சனைகளை சொல்லாதீங்க. சத்ருவை நான் எதிர்த்து நிற்க போறேன் ஏசப்பா, நான் இந்த நாள்ல சத்ருவை நான் எதிர்த்து நிற்க போறேன், இந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க போறேன், எனக்கு புதிய ஞானத்தை கொடுங்க, புதிய பலத்தை கொடுங்க, வசனத்தை கொண்டு பேசுங்க என்று சொல்லி நீங்க ஜெபிங்க. கர்த்தர் பேசுகிறதுல இடம் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் கர்த்தர் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்க. அவர் வார்த்தைகளை கொண்டு வசனங்களை கொண்டு வெளிப்படுத்துவார். மகனே மகளே, இந்த காரியத்தை நீ செய், இந்த காரியத்துல என்னோடு இருக்கிற உறவை புதுப்பித்துக்கொள், உன்னுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றியமே, உன்னுடைய வேதத்தை தியானிக்கிற ஸ்டைல நீ மாற்றி அமைய, நான் பேசுகிற சத்தியங்களை ஒரு நோட்ல எழுதி வை என்று சொல்லி கர்த்தர் என்னென்ன காரியங்களை வெளிப்படுத்துகிறாரோ, எந்தெந்த காரியங்கள்ல உண்மையா இருக்கும்படியாக உங்களை அழைக்கிறாரோ அந்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை அவர் எண்ணெயாலே அபிஷேகம் பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா சத்துருக்களையும் அவர் நமக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறி போவார்கள் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சத்துருக்களையும் அவர் நிர்மூலமாக்கி நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சத்துருக்கள் நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களையும் அவர் விலக்கி போட்டு இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் நன்மையும் அவர் தள்ள வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தகப்பனை சத்துருக்கு எதிராக எங்களுக்கு தலையை உயர்த்தி ஒரு அப்பா என்னையால தகப்பனை அப்பா சோஸ்திரம் அபிஷேகம் பண்ணுகிறீர், உமக்கு நன்றி ஐயா, நன்றி செலுத்துகிறோம். சத்ருவை எதிர்த்து தகப்பனை பேசத்தக்கதான திராணியை, சத்துருக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு திராணியை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாளில் நீர் எங்களோடு வெளிப்படுத்திருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி. மோடு இருக்கிற அந்த உறவில் வளர சத்ருடைய வீரியம் எல்லாம் குறைந்து போகும் என்று சொல்லி எங்களோட பேசினீங்க, உமக்கு நன்றி ஐயா. இந்த நாளில் எங்களை சீர்தூக்கி பார்க்கிறோம். உமோடு நாங்கள் இடைபடாதபடி, உமோடு இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ளாதபடி தகப்பனே நீர் சொல்லி இருக்கிற காரியங்களை பிறரை மன்னிக்க சொல்லியிருக்கீங்க, கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, எரிச்சல் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. தகப்பனே அப்பா, இந்த உறவுகளில் தகப்பனே இருக்கிற இந்த குறைபாடுகளை நாங்கள் அப்பா எங்களை இந்த இடத்துல ஒப்பு கொட்டுக்கிறோம். தகப்பனே இந்த நாளில் எங்களை சீர்படுத்துங்க. கர்த்தர் நீர் அப்படியாக செய்து உமோடு எங்களை இணைத்துக் கொள்கிறபடினால, நாங்கள் உமோடு இணைந்து கொள்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்ருவை நீர் நிர்மூலமாக்குகிறீர், சத்ருவை தகப்பனை விலக்கி போடுகிறீர். தகப்பனே உமக்கு நன்றி ஐயா, நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அதிகாலை ஜெப வேளையில இமட்டுமாக இந்த வார்த்தை கேட்க நீர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் இப்படியாக இணைந்து ஜெபிக்க நல்ல கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லும். ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதிங்க. மனதின் விருப்பங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க. தகப்பனை யாரெல்லாம் என்னென்ன சத்ரு என்று சொல்லி இந்த நாளில் எழுதி வைத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த சத்ருக்களை போராட்டங்களிலிருந்து நீர் விடுதலை கொடுக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை தயவு கூட இருக்கட்டும். பாஸ்டர் மார்னிங் ஸ்டார் ஐயாக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை தயவு கூட இருந்து வழி நடத்தட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ஐயா.